ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் உள்ள நச்சு கழிவுகளை முற்றிலும் அகற்றும் 7 உணவுகள் என்னென்ன தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நமது மன ஆரோக்கியத்திற்கு மன அழுத்தத்தை குறைப்பது எவ்வளவு அவசியமோ அதே அளவு நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை அகற்றுவதும் முக்கியம். இன்று பலர் பிஸியாக வாழ்கிறார்கள். அத்தகைய மக்கள் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள அனுமதிக்கப்படுவதில்லை அல்லது மாசுபாட்டிலிருந்து விலகி இருப்பதும் இல்லை. நம்மில் பலர் தினசரி உணவில் நச்சு உணவுகளையே சேர்த்து சாப்பிடுகிறோம். தூசி மாசுபாட்டின் மத்தியில் பயணம் செய்கிறோம். அதிக நச்சு ரசாயனங்கள் கொண்ட அழகு சாதன பொருட்கள் மற்றும் வீட்டை சுத்தம் செய்யும் பொருட்களை பயன்படுத்துகிறோம். இந்த நச்சுக்கள் நம் உடல் அமைப்பில் நுழைந்து எளிய அஜீரணம் முதல் புற்றுநோய் போன்ற கொடியவை வரை உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. எனவே நமது வெளிப்புற உடலை எப்படி சுத்தம் செய்கிறோமோ அதுபோல நமது உடலை உட்புறமாக சுத்தம் செய்வதும் அவசியம். இதை செய்ய சில ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இது நம் உடலில் மறைந்திருக்கும் நச்சு கழிவுகளை சேகரித்து அவற்றை வெளியேற்ற அமைப்பு மூலம் வெளியேற்றும். உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் சில உணவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் திராட்சை பழம். இந்த திராட்சை பழம் இந்தியாவிலும் பல நாடுகளிலும் மிகவும் பிரபலமான காலை உணவாக இருக்கிறது. ஆனால் இந்த பழம் காலை உணவின் முக்கிய பகுதியாகும். நீங்கள் தினமும் திராட்சை பழம் சாப்பிடும்போது உடலில் உள்ள நச்சுக்கள் எளிதாகவே வெளியேறும். அடுத்ததாக கீரை. கீரை ஒரு சிறந்த மூலப்பொருள் என்பது பொய்யல்ல. கீரையின் வழக்கமான நுகர்வு உங்களுடைய எலும்புகளை வலிமையாக்கும், உங்கள் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பல ஆரோக்கிய நன்மைகளுடன் தொடர்பு கொண்டதுதான் கீரை. அடுத்ததாக தினசரி ஒரு ஆரஞ்சு சாப்பிடுவது அல்லது தினமும் காலையில் ஒரு பெரிய கிளாஸ் புதிய ஆரஞ்சு சாறு குடிப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை கணிசமாக அதிகரிக்கும். இந்த பழத்தில் உள்ள விட்டமின் சி உங்களை நோய்களில் இருந்து விலக்கி வைப்பது மட்டுமின்றி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. மேலும் இது உங்களுடைய உடலில் உள்ள நச்சுக்களை திறம்பட நீக்கி உங்களுடைய உட்புற உடலை சுத்தமாக வைத்திருக்கும். அடுத்ததாக பூண்டு. நம் வீடுகளில் பூண்டை வைத்திருப்பது மற்றும் பூண்டு அதிகம் சேர்த்து சாப்பிடும்போது உடலில் உள்ள நச்சுக்கள் எளிதாகவே வெளியேறிவிடும். மேலும் நம் உடலில் விஷம் நிறைந்திருந்தாலுமே அது கொடியதாக இருந்தாலும் ஆபத்தான நோய்களை தடுக்கும் ஆற்றல் இந்த பூண்டுக்கு உண்டு என்று நம்முடைய முன்னோர்கள் நம்பியுள்ளார்கள். பூண்டில் அல்லிசின் என்ற ஒரு கலவை இருப்பதால் அது குறிப்பாக உங்களுடைய செரிமான அமைப்பிலிருந்து நச்சுக்களை வழிகட்ட முடியும். எனவே பூண்டை சாப்பிடுவது மிகவும் பாதுகாப்பானதும் ஆரோக்கியமானதும் கூட. அடுத்ததாக கிரீன் டீ. நம்மில் பெரும்பாலானோர் தினமும் 1 to 2 கப் கிரீன் டீயை பருக விரும்புகிறோம் இல்லையா? ஆனால் உங்களுக்கு கிரீன் டீ குடிக்கும் பழக்கம் இல்லை என்றால் உடனடியாக இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த கிரீன் டீயில் பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன. கிரீன் டீயில் உள்ள அத்தியாவசியமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை மேம்படுத்தவும் உங்கள் உடல் எடையை குறைக்கவும் உதவுகின்றன. இது தவிர இயற்கையான முறைகள் உங்கள் உடலில் மறைந்திருக்கும் பொருட்களை அகற்றி உங்களுடைய உடலை நச்சுத்தன்மை ஆக்குகிறது. அடுத்ததாக சூரியகாந்தி விதைகள். இந்த நாட்களில் மிகவும் பிரபலமாகி இப்போது வருகிறது. குறிப்பாக ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கும் மக்களுக்கு சூரியகாந்தி விதைகளில் நார்ச்சத்து, ஃபோலேட் போன்ற கலவைகள் உள்ளது. இது உங்களுடைய உடலை நல்ல நிலையில் வைத்திருப்பதன் மூலம் உங்களை மிகவும் ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய உடலில் இருந்து நச்சு கழிவுகளை திறம்பட வெளியேற்றுகிறது. அடுத்ததாக மஞ்சள் வளமான கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியங்களை கொண்ட இந்தியா போன்ற நாடுகளில் அதனுடைய மருத்துவ குணங்களுக்காக மதிக்கப்படுகிறது. மஞ்சள் ஒரு இயற்கை நச்சு நீக்கியாக செயல்படுகிறது. இது இனிமையான சோதனை பண்புகள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை போன்ற பல தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளது. உங்களுடைய உணவில் மஞ்சளை சேர்ப்பதன் மூலம் உங்களுடைய உடலில் இருந்து தீங்கு விளைவிக்கும் கழிவுகள் மற்றும் நச்சுக்களை திறம்பட அகற்ற உதவுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.